உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். இரு துண்டாகிய கையை பொருத்தி யாழ் போதனா வைத்தியசாலையில் சாதித்த மருத்துவர்கள். விஸ்வரூபமெடுக்கும் தமிழின படுகொலை நினைவு சின்ன விவகாரம். தலைவர் பிரபாகரனை முதலில் புகைப்படம் எடுத்தது நானே, அவர் கடும் சீற்றமடைந்தார். உண்மையை உடைக்கும் ஊடகவியலாளர். நாளுக்கு நாள் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் பெண் மருத்துவரின் கொலை. WWE மேடையாக மாறிய நாடாளுமன்றம். ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட எம்பிக்கள். பங்களாதேஷ் அரசியலில் பாரிய மாற்றம். அரசியலை தலைகீழாக மாற்றும் மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் 2 துண்டுகளாக துண்டிக்கப்பட்ட கை சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தன சத்தியமூர்த்தி தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நீண்ட மணி நேர சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக மீண்டும் கை பொருத்தப்பட்டு இளைஞன் வீடு திரும்பியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கனடா பிரம்டனில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவு தூபி தொடர்பாக இலங்கையின் கடுமையான ஆட்சேபனைகளை வலியுறுத்தும் வகையில் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு வெளியுறவு அமைச்சர் அலிஸ் சப்ரி அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் உள்ள பிரம்டனில் உள்ள சிங்கோகோசி பூங்காவில் 2024 ஆண்டு ஆகஸ்ட் 14 இந்த நினைவு சின்னத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது கனடாவில் வாக்கு வங்கி அரசியலை தக்க வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கனடாவிற்குள் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இந்த தவறான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. மேலும் பிரம்டன் நகர சபையின் தவறான அறிவுரையற்ற நடவடிக்கை கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் புட்படுத்துவதாக அமைச்சர் அலிஸ் சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை என்று கூறப்படுவது தீங்கிழைக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட புனைகதை என்றும் தேசிய அல்லது சர்வதேச ரீதியில் எந்தவொரு பொறுப்பான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நினைவு தூபி தொடர்பில் பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்டோரை நினைவு கூறும் நோக்கில் இந்த நினைவு தூபி நிர்மாண நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாக கனடிய தமிழர்களின் தேசிய பேரவை, பிரம்டன் தமிழர் அமைப்பு மற்றும் பிரம்டன் தமிழ் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு ஆகியவற்றிற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் சிறுவர்கள் கொல்லப்பட்டனர், பெண்கள் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டனர், கிராமங்கள் பாரிய மனித புதைகுழிகளாக மாற்றப்பட்டன. இனப்படுகொலை அரசாங்கத்தினால் காவு வாங்கப்பட்ட இந்த அப்பாவி உயிர்களை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்றும் அவர் குறித்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கனடா இலங்கை இருதரப்பு உறவுகளில் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து இந்த நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதை தடுப்பதற்கு கனேடிய அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் சப்ரி கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முதலில் படம் பிடித்தது நான் தான் என்று இந்திய டுடே குழுமத்தின் ஆசிரிய பீட இயக்குநர் ராஜ் சங்கப்பா கொழும்பில் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய ஊடக நட்புறவு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலங்கைக்கு 15 வருடங்களின் பின்னர் மீண்டும் வந்துள்ளேன். இறுதியாக கடந்த 2009 ஆண்டு இலங்கைக்கு வந்தேன். அந்த ஆண்டு இலங்கையின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையான ஆண்டு. தற்போது தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இலங்கை வரலாற்றின் முக்கியமான கட்டத்தில் உள்ளது. இந்தியாவிற்கு இந்த வருட தேர்தல் எவ்வாறு முக்கியமானதாக அமைந்ததோ அதேபோன்று இலங்கைக்கும் இந்த வருட தேர்தல் தீர்க்கமானதாக அமையலாம். வேலுப்பிள்ளை பிரபாகரனை முதலில் படம் பிடித்தவன் நானே அவரின் முகத்தை உலகிற்கு முதலில் தெரியப்படுத்தினேன். 1982 ஆண்டு மெட்ராஸில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாகவும் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் தகவல் வந்தது. அவர்கள் யார் என்பது அவ்வேளை எனக்கு தெரியாது. அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரான விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரை அதுவரை எவரும் பார்த்ததில்லை. அவரது புகைப்படங்கள் எதுவும் அதுவரை இருக்கவில்லை. இலங்கையின் புலனாய்வாளர்களிடம் கூட அவரின் புகைப்படம் இருக்கவில்லை. அவரை கைவிலங்குடன் நான் படம் எடுத்தேன்.
நான் அவரை புகைப்படம் எடுத்த வேளை அவரின் முகத்தில் தெரிந்த சீற்றத்தை போல சீற்றத்தை வேறு எவரின் முகத்திலும் நான் பார்க்கவில்லை. கடும் சீற்றம், கோபம் அவரது முகத்தில் தென்பட்டது. நான் அச்சத்தில் கேமராவை கீழே போட்டேன். இலங்கை புலனாய்வு பிரிவினர் அந்த புகைப்படத்தை பெறுவதற்காக கடும் முயற்சிகளை மேற்கொண்டனர். அதன் பின்னர் மண்டபம் அகதி முகாமிற்கு வரும் அகதிகள், மீனவர்கள் விவகாரம் குறித்து செய்தி சேகரித்திருக்கிறேன். இந்த முறை இந்திய தேர்தலில் தேவையில்லாமல் கச்சதீவு விவகாரம் பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் நான் இலங்கை வந்த வேளை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஓயாத அலைகள் என்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார். இலங்கை அரசாங்கத்தின் ஜெயசேகரு நடவடிக்கையை முறியடிப்பதற்கான நடவடிக்கை அது. முல்லைத்தீவில் யுத்தம் இடம்பெற்றது. அந்த வேளை ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த வேளை சந்திரிகா குமாரதுங்க சமாதானத்திற்கான யுத்தத்தை நடத்துவதாக கூறினார். ஆனால் அவரால் சமாதானத்தை ஏற்படுத்த முடியவில்லை, யுத்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றும் விமர்சித்தார். அதன் பின்னர் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டேன். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி வெளியானதும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு சரத் பொன்சேகா உட்பட முக்கியமானவர்களை சந்தித்தேன். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதில் மர்மங்கள், சந்தேகங்கள் உள்ளன என்றும் அவர் கூறினார். இந்தியா கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் கருத்தரங்கரையிலிருந்து பயிற்சி மருத்துவர் ஒருவரின் உடல் கடந்த ஆகஸ்ட் 9 கண்டெடுக்கப்பட்டது. குறித்த பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 3 மணியிலிருந்து அதிகாலை 6 மணிக்குள் இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள போலீசார், கொல்கத்தாவில் போக்குவரத்து போலீசார் தன்னார்வலராக பணியாற்றி வரும் சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்திருந்தனர். இந்த நபரை கைது செய்யப்பட்ட இடத்தில் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்ததாக போலீசார் கூறுகின்றனர். பெண் மருத்துவரின் சடலம் மீட்கப்பட்ட அறையில் உடைந்து போன ப்ளூடூத் இயர்போன் கிடைத்திருந்த நிலையில் அது குற்றஞ்சாட்டப்பட்ட நபரின் தொலைபேசியோடு இணைக்கப்பட்டிருந்தது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. அதிகாலை 4 மணிக்கு அந்த நபர் மருத்துவமனை கட்டடத்திற்குள் நுழைவதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதுடன் அப்போது அவர் காதில் இயர்போன் அணிந்திருக்கிறார். ஆனால் 40 நிமிடங்கள் கழித்து அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேறும் போது காதில் இயர்போன் இல்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்லப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவரின் உடற்கூராய்வு முடிவுகள் வெளியான நிலையில் அவர் கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளானது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் தலைவராக இருந்த சந்தீப் கோஸ் தனது பதவியையும் விலகியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு நீதி கோரி மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் என்று நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்று சனிக்கிழமை காலை 6 மணி முதல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை நாடளாவிய ரீதியில் மருத்துவ சேவைகளை நிறுத்துவதாக இந்திய மருத்துவ சங்கம் அறிக்கை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாடாளுமன்றம் நொடிப்பொழுதில் குத்துச்சண்டை களமாக மாறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்ட எம்பி தொடர்பாக ஆகஸ்ட் 16 துருக்கி நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டு சண்டையில் ஈடுபட ஆரம்பித்தனர். இந்த குழப்பமானது ஜனாதிபதி ரெசெப் தயிர் எர்டோகனின் ஆளும் ஏகே கட்சியின் எம்பி, எதிர்க்கட்சியான துருக்கியின் தொழிலாளர் கட்சி உறுப்பினர் அஹ்மத் சிங் மீது குற்றச்சாட்டு சுமத்திய பிறகு ஏற்பட்டது. கடந்த 2022 ஆண்டு நடைபெற்ற அரசுக்கு எதிரான போராட்டத்தில் எம்பி அட்டாலிக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை குறிப்பிட்டு ஜனாதிபதி தயிர் எர்டோகனின் கட்சியை பயங்கரவாத நிறுவனம் என்று எதிர்க்கட்சி எம்பி அஹ்மத் சிங் பேசியமையானது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டங்களால் ஆட்சியை கவிழ்த்து மாணவர்கள் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளனர். இதன்படி அவர்கள் நாட்டில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். பங்களாதேஷ் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு தொடர்ந்தும் அவாமி லீக், PNP எனும் தேசியவாத கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. இடையில் ராணுவத்தினரும் நாட்டை ஆட்சி செய்தனர். இந்த நிலையில் கடந்த 2009 ஆண்டு முதல் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியை தொடர்ந்தும் ஆட்சி நடத்தி வந்தது. எனினும் அந்த 15 ஆண்டு தொடர் ஆட்சிக்கு கடந்த 5 மாணவர்களால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷை தனி நாடாக போராடிய தியாகிகளின் வாரிசுகளுக்கு இட ஒதுக்கீடு வழங்கும் விடயத்தில் எதிர்ப்பு
எதிர்ப்பை வெளியிட்ட போராட்டமே ஆட்சி கவிழ்ப்பிற்கு வழிகோலியது. இறுதியில் ஆட்சியை கைவிட்டு ஷேக் ஹசீனாவும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதனையடுத்து அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசாங்கத்தில் 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனிஸ் செயல்பட்டு வருகிறார். ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கலையே காரணமாக போராட்டத்தை முன்னெடுத்து 26 வயது நிரம்பிய டாக்கா பல்கலைக்கழக மாணவர்களான நஹீத் இஸ்லாம் மற்றும் ஆசிப் மஹ்மூத் ஆகியோர் இந்த இடைக்கால அரசாங்கத்தில் அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் செயற்பட்டு வருகின்றனர். இந்த நிலையிலேயே மாணவர்களின் அரசியல் கட்சி என்ற புதிய திட்டம் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரு துண்டாகிய கையை பொருத்தி யாழ் போதனா வைத்தியசாலையில் சாதித்த மருத்துவர்கள். விஸ்வரூபம் எடுக்கும் தமிழின படுகொலை நினைவு சின்ன விவகாரம். தலைவர் பிரபாகரனை முதலில் புகைப்படம் எடுத்தது நானே, அவர் கடும் சீற்றமடைந்தார். உண்மையை உடைக்கும் ஊடகவியலாளர். நாளுக்கு நாள் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் பெண் மருத்துவரின் கொலை. WWE மேடையாக மாறிய நாடாளுமன்றம். ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட எம்பிக்கள். பங்களாதேஷ் அரசியலில் பாரிய மாற்றம். அரசியலை தலைகீழாக மாற்றும் மாணவர்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.